ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சுல நார்மலாக மேக்கப் பண்ணி நார்மலாக மேக்கப் காட்டி எப்படி என்ன ஸ்கின் கேர் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி மறுபடியும் நான் நினைக்கிறேன் இது 2வது வீடியோவோ 3வது வீடியோவோ ஓகேவா. ஸோ மறுபடியும் மரியமக்கா வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படிலாம் வந்து நீங்கள் நார்மலாக ஓகே எஸ் யூஸ்வல் பேசிக் ரொம்ப முக்கியம். சீரமாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இதை கண்டிப்பாக வாஜே பக்காய ஓகே. மரியமக்கா நான் வந்து எனக்கு இந்த ஃபவுண்டேஷனாக போட பிடிக்காது. எஸ் நானும் அப்படி தான், எனக்கும் ஃபவுண்டேஷனாக போட பிடிக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா மாய்ஸ்சரைசர் போடுறேன், இதுக்கு முன்னாடி சீரம் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போட போகிறோம் ஓகேங்களா. பாருங்கள் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, நான் இது தான் ரொம்ப வருஷ காலமாக நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் இது தான். என்னோட மரியம் 8512 போய் பாருங்கள். அதில் என்னோடய சன்ஸ்க்ரீன் எல்லோ பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் நீங்கள் நிறையா தாங்க போடணும் ஓகே. நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சன்ஸ்க்ரீன் போட்ட பிறகு எப்படி இருக்கும், சன்ஸ்க்ரீன் போடாத முன்னாடி எப்படி இருக்கும், நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும். இது வந்து SPF 50 ப்ரொடெக்ஷன் சன் பிளாக்கு. நீங்கள் இது போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நாளோடையில் பிரைட்டனிங்காகவும் க்ளோவிங்காக இருக்கும், ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இதில் எல்லாமே கலந்துருக்கு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்களா ஓகே. அடுத்து மரியமக்கா இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீனும் போடுறேன். அதுலேயுமே SPF கலந்துருக்கு. பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே. டாக்டர் கியூட்டோட சன்ஸ்க்ரீன் என்னது டிண்டட் சன்ஸ்க்ரீன் அது ரொம்ப இல்லை ஓகே. நீங்கள் பாருங்கள் இது போட்ட பிறகு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் இருக்குதா? இல்லை, நான் எந்த ஃபில்டரையும் வைக்காமல் யூஸ் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு? இதுதாங்க இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, உங்கள் ஃபேஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பாய் ஓகேவா. உங்கள் ஃபேஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பாய்ங்க. நான் டாக்டர் கியூட்டோட பைப்பை, ஐனாவோட பைப்பை, எனக்கு இது எல்லாமே சூட்டபுளாக இருக்கும் என்னோடய ஃபேஸ்க்கு. அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 5 நிமிஷம் கூட ஆகாது நம்மளோட மேக்கப் டன். நான் என்ன பண்ணுவேன்னா இதை முடிச்சுட்டு லைட்டாக ப்ளஷர் போடுவேன் ஓகே. லைட்டாக ப்ளஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மேக்கப் ஓகே. போட்டோன்னா அப்படி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் லைட்டாக தான் இருக்கும் ஓகே. முடிஞ்சா அடுத்து மரியமக்கா என்ன பைப்புனா, ஸோ நான் சிம்பிள் இது வந்து நான் ரொம்ப வெளியெல்லாம் போட்டுட்டு போக மாட்டேன். ஐ மீன் வெளியே நான் போகிறனோ வீட்டில் இருக்கணும், நான் ரொம்ப இதாக போட மாட்டேன். ரொம்ப ஹெவியாக ஃபவுண்டேஷன் நம்மலாம் போட மாட்டேன் ஓகே. இது வந்து கெமிலானோட லூஸ் பவுடர் ஓகேவா. நீங்கள் இதே ஸ்டெப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட மேக்கப் சீரியஸில் சொல்கிறேன், அதுவே லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்கப் டுட்டோரியல் பண்ண வரப்போ தான் என்னோடய ஃபேஸ் வந்து கழுவுவேன். கலாவ் தடு சுற்றி ஓகே. பஹம்காயின் கலவு தடு சுற்றி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. இன்னும் காம்பேக்டாகவே போடலை. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் மரியமக்கா உங்களுக்கு தைரியமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து அடுத்த லைட்டாக ஐஷேடோ லைட்டாக தான் எங்கே நான் வீட்டுக்கு இது கொஞ்சம் வெளியே பேங்க் வேலை, எப்படி சொல்கிறது, போஸ்ட் வேலை, இந்தமாரி போகிறதுக்கு இதெல்லாம் நான் போட மாட்டேன். பட் உங்களுக்காக இந்த வீடியோக்காக இதெல்லாம் போடுறேன். நான் நார்மலாக போட்டுட்டு அவ்வளோதாங்க ஓகே. பார்த்தீங்களா. ஸோ ஷிம்மர் கூட போட மாட்டேன் வீட்டில் இருந்தால். வெளியே எங்கேயே போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் மரியமக்கா அழகாக லைட்டாக தாங்க எடுத்தேன் ஓகே. பார்க்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. அடுத்து லைனர் ஓகேவா. அவ்வளோதான் ஓகே. ஐலைனர் போட்டுட்டேன் அவ்வளோதான். இப்போது லிப்லாம் லைட்டாக லிப்லாம். இது வந்து ஆலிவ் சுக்ரியோட. நீங்கள் என்னோடய ப்ராடக்ட்லாம் பாருங்களேன், 20 ரிங்கெட், 30 ரிங்கெட், 10 ரிங்கெட், 15 ரிங்கெட் இவ்வளோ தான். இது எல்லாம் அவ்வளோ சூப்பரான பார்த்தீங்களா. லைட்டாக தான் போட லிப்லாம்ங்க, லிப்ஸ்டிக்லாம் வைக்கல, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது என்னோடய 3வது அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? சரிங்களா? சிம்பிள். இன்னும் முடியல, வெயிட்.
இதுதான் காம்பேக்ட். ஓகே பார்த்தீங்கன்னா காம்பேக்ட். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டால் எப்படி மேக்கப் பண்ணுவீங்களோ அந்தமாரி அவ்வளோதாங்க நம்ம மேக்கப். இது சிம்பிள். ஸோ நான் வந்து சிம்பிளாக மேக்கப் பண்ணல, நான் வந்து தூடங்களாம் போட்டுட்டு உங்களுக்கு லாஸ்ட் லுக்கிங் காட்டுறேன். ஓகேவா? தூடம் போட்டுட்டு ஓகே பண்ணிவிட்டு நான் வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்னோட. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரத்தில் மரியமுக்கா தூடங்களாம் போட்டுட்டு வரேன். ஹாய், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கலை. செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஆக்சுவலாக 5 மினிட் தாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது? ஸோ அது வந்து கரிங் ஆன பிறகு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து சும்மா சாதாரண லுக். நம்ம வெளியே போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறோமா, வெளியே போகிறோமா, கொஞ்சம் அழகாக போகணுன்னு நினைக்கிறவங்க லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு போனால் போதும். இவ்வளோதாங்க. சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஃபவுண்டேஷன் இல்லை, கான்சீலர் இல்லை, ஆரஞ்சு கரெக்டரில் எதுவுமே இல்லைங்க. சிம்பிள், வெரி நைஸ். பாய். மறந்துடாதீங்க, அடுத்து நானும் பசீராவும் ஒரு மேக்கப் போட போகிறோம். ஓகேவா? வெயிட் அண்ட் சி.